கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வாங்குறதுக்கு ஏன் இவ்வளவு போராட்டம்? மரம் ஏன் பெருசாக இருக்கின்றது? என்ன சின்சான் நீ இப்படி விவரம் தெரியாத புள்ளையா இருக்க? பெருசா இருந்தாதான் அது மரம், சின்னதா இருந்தா அது செடி. புரிஞ்சுதா? அடேங்கப்பா, உன் மூளைய மியூசியத்துலதான் வைக்கணும் கதாமா. இதுக்குதான் ஒழுங்கா டியூஷனுக்கு போகணுங்கிறது. டியூஷனுக்கு போனா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த மாதிரி அறிவாளியாவும் ஆகலாம். சும்மா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டான் பாவம். ஹலோ பசங்களா, இந்தாங்க இதை வச்சு இந்த மரத்தை டெக்கரேட் பண்ணுங்க பாக்கலாம். அழகா இருக்கு. இந்த ஸ்டார் ஃபெஸ்டிவலுக்கு இதையே வச்சுக்கிறேன் மேடம். நீ நினைக்கிற மாதிரி இது ஸ்டார் ஃபெஸ்டிவல் இல்ல ஷின்சான், இது கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸா? அப்போ வீட்டுக்கு முன்னாடி சாரத்தம் கூடுவாங்களே, இந்த பண்டிகை தானா அது? சரியா புரிஞ்சுக்கிட்டு ஷின்சான். நாடெல்லாம் ஒரே பேரோ, ஷின்சான் தான் சூப்பர் ஸ்டாரோ, சாண்டா க்ளோஸே ஒத்துக்கிட்டாரோ. இவன் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள விளங்கிடும். ஷின்சான், கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் கட்டுறதுனால இது ஸ்டார் ஃபெஸ்டிவல்ல தப்பா நினைக்காத. இரு கொஞ்சம் இத பாரு. கிறிஸ்மஸ் தாத்தா. சரியா புரிஞ்சுக்கிட்ட. கையில எதுக்கு மணி? பசங்களா, கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்குல்ல. கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டா கிளாஸ் வந்து உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க போறாரு. இப்ப சந்தோஷம் தானே? மேடம், கிறிஸ்மஸ் தாத்தாக்கு போன் பண்ணி குவாண்டம் ரோபோட் கொண்டு வர சொல்லுங்க மேடம். நீ நினைக்கிற மாதிரி ரோபோட் எல்லாம் கிஃப்டா கொடுக்க மாட்டாரு ஷின்சான். சாதாரண பொம்மையை தான் கிஃப்டா தருவாரு. மாட்டாம். ரோபோட் கிஃப்டா கொடுக்கறதுக்கு அவர் என்ன பொம்மை கடையா வச்சிருக்காரு? ஏதாவது சாதாரண பொம்மை கேளு. பாவம், சாண்டா கிளாஸ் கிட்ட காசு இல்ல போல இருக்கு. குவாண்டம் ரோபோட்லாம் வாங்குற அளவுக்கு என்ன பண்றது? என்ன நிலைமை எவ்வளவு புஷ்குனாய் போச்சு. வேணும்னா சாண்டாக்கு நான் என் பாக்கெட் மணி கூட தரேன்பா. நானே கத்துறேன்பா. இப்ப அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு டெக்கரேஷன் ஆரம்பிங்க. கொஞ்சம் பல்பு. சரி வாங்க பசங்களா, ஜாலியா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலாம். கையெல்லாம் ஈரமா போச்சு. போராடிக்கிட்டு இருக்க, இந்த தாடி ஒட்டவே மாட்டேங்குது. சவுண்ட் சட்டை இங்க பாருங்க, கிஃப்ட் கிஃப்ட். ஷின்சான், நீ எதுக்காக இங்க வந்த? நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. நீங்க சாண்டா இல்ல பிரின்சிபல் தான் உங்க போறலே சொல்லுது. காதோரமா கருப்பா இருக்கு, தாடியில வெள்ளையா இருக்கு. இங்க பாரு ஷின்சான், நான் தான் சாண்டா கிளாஸ் வேஷத்துல இருக்கேன்னு நீ வெளியே யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நீ இதை யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தா உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தருவேன். ஸ்பெஷல் கிஃப்டா? ஆமா, ரகசியம். இந்த ரகசியத்தை இப்ப வெளியே சொல்லக்கூடாதா? ஆமா. பிரின்சிபல் சார், டைம் ஆச்சு. என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே சீக்கிரமா வந்து சேர்ந்துடுறேன். பசங்களா, நீங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்க சாண்டா வந்துட்டு இருக்காரு. இதோ வந்துட்டாரு. குட் மார்னிங் பசங்களா, எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? என்னது பிரின்சிபாலா? நான் சாண்டா கிளாஸ் வந்திருக்கேன். நான் சொன்னேன், இவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சாண்டா கிளாஸ் நீதான் நான் தாடி ஒட்டும்போது பார்த்தல, இவங்க கிட்ட சொல்லு. பசங்களா, அடம் பிடிக்காதீங்க. அந்த சாண்டாக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்க வரல. அதனாலதான் நம்ம பிரின்சிபல் சாரி சாண்டாவா மாறிட்டாரு. ஆசைப்பட்டாரு, ஆனா வர முடியாம போயிடுச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. சாண்டாக்கு பதிலா நம்ம பிரின்சிபல் வந்தாலும் அவர் கொடுக்க வேண்டிய எல்லா கிஃப்டையும் இவரே கொடுத்துருவாரு. என்ன பசங்களா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவரே வர வழியில டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரா, அதனாலதான் சரியான நேரத்துக்கு வர முடியல. ஆனா ராத்திரிக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவாரு. இப்போதைக்கு நான் கொடுக்கற கிஃப்ட் நீங்க வாங்கிக்கங்க. என்ன வேணும் கேளுங்க. சாண்டா நம்ம வீட்டுக்கு வருவாரா? சரி, இந்த
பத்தியே சிந்திக்கிறீங்க? அவர் எங்க வேலை செய்யறாங்கிற சங்கதியாவது சொல்லுங்க. அது என்ன பிரின்சிபல் சார் இப்படி யோசிக்கிறீங்க? அவர் கொரியர் வேலை பாக்குறாரு ஷின்சான். கிறிஸ்மஸ் ஒரு நாளைக்கு தானே, மீதி நாள் என்ன பண்றாரு? இவன் என்ன இப்படி கேக்குறான்? அவரும் அடிக்கடி இந்த மாதிரி தான் லீவ் எடுத்துட்டு வெக்கேஷன் போவாரு. பின்ன என்ன ஷின்சான், சாண்டாவும் மனுஷன் தானே, அவருக்கும் ஜாலியா இருக்கணும்னு தோணுமே. சாண்டா கிளாஸ் எங்களை மன்னிச்சிருங்க. சரி பசங்களா, எல்லாருக்கும் gift